பிங்கி 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 எங்க போச்சு இந்த பிங்கி? இந்த பிங்கியை வேற காணோம். கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னா எங்க தான் போனாலும் சே, எங்க போய் தொலைஞ்சா? அம்மா அம்மா நான் வந்துட்டேம்மா. அம்மா நான் வந்துட்டேன். நீங்கள் கடையில் போயிட்டு உப்பு தானே வாங்க சொன்னீங்க. நான் உப்பு வாங்கிட்டேம்மா. 2 கிலோ உப்பு வாங்கியிருக்கேன். என்னது 2 கிலோ உப்பா? ஏண்டி கல்யாண வீட்டுக்கா நம்ம சமைக்க போகிறோம்? 2 கிலோ உப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிற. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? 1/4 கிலோ உப்பும் 1/4 கிலோ சர்க்கரையும் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். ஆமாம்மா 2 ஐட்டம் சொன்னீங்களா? நான் அதான் 2 நினச்சிக்கிட்டே போனேன்னா உப்பே 2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேம்மா. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதும்மா? அம்மா அப்போ நான் கடைக்கு போய் மாற்றிட்டு வரட்டுமாம்மா? அதெல்லாம் வேணாம். இப்போ நீ கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அடுத்து வேற என்னத்தையாவது வாங்கிட்டு வருவேன். இருக்கிறத கொடு, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஷைலஜா ஷைலஜா எங்கே இருக்க நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா சுந்தரி, என்ன இந்த நேரம் வந்திருக்க? ஆமாம், என்ன நேரம் வந்திருக்கேன்? இந்த பிங்கி பண்ண வேலை தான். இந்த பிங்கி பண்ண வேலையால் என்னால் இப்போ வர மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு முக்கியமான ஒரு கல்யாணம் இருந்துச்சு. அதுக்காக நான் கிளம்பி ரெடியாக இருந்தா இந்த ஷர்மி அழுதுகிட்டே வாரா. ஐயோ ஏன் என்னாச்சு? ஷர்மி அழுதுட்டு வந்தா. வெளியில் பார்த்தனே, விளையாண்டுக்கிட்டு தானே இருந்தாங்க. ஆமாம், எங்க எல்லாம் இந்த பிங்கி பண்ண வேலை தான். அவ ஷர்மியை போட்டு அடிச்சிருக்கா தெரியுமா? என்னது அடிச்சிட்டாளா? ஆமாம், அடித்ததோடு இல்லாமல் கீழே பிடிச்சி வேற தள்ளி இருக்கா. என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு உன் பொண்ணு பண்ண வேலையால் என்னால் கல்யாணத்துக்கு வேற நேரத்துக்கு போக முடியாமல் ஆயிடுச்சு. என்ன பிங்கி பண்ண நீ? என்ன பண்ணி வச்ச? அம்மா நான் அடிக்கலாம்மா. அவ தான் என்னைய முதல்ல வந்து மேலே இடிச்சா தெரியுமா? அதனால தான் நான் அடித்தேன். அவ மேலே இடிச்சானா நீ என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? நீ எதுக்கு போய் அடிக்கிற? இப்போ பாரு, இந்த சுந்தரி எல்லாம் நம்மளை வந்து திட்டுற மாதிரி ஆயிடுச்சு. மேனாமினிக்கு சுந்தரி. என்னது மேனாமினிக்கு சுந்தரியா? என்ன ஷைலஜா ரொம்ப பேசிக்கிட்டே போற? அடிச்சது உன் பொண்ணு தான். உன் பொண்ணு திட்டுற வழிய பாரு. ஆமா, என் பொண்ணுலாம் ஒன்றும் சும்மா அடிக்க மாட்டா. நீ தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத. எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் பேசுறேன். ஷர்மி இங்கே வாடி, வந்து இந்த ஷைலஜா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஆண்டி ஆண்டி இந்த பிங்கி தான் என்னை அடிச்சா ஆண்டி. நான் மாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன்னா இவ தான் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு என்னைய வந்து அடிச்சா. என்னைய கூப்பிட்டா ஆண்டி. நான் வரமாட்டேன், எங்கள் அம்மா கூட கல்யாண வீட்டுக்கு போகிறேன் சொன்னேன். அதுக்கு போயிட்டு கல்யாண வீட்டுக்கெலாம் போவாத, என் கூட கடைக்கு வான்னு சொல்லி அடிச்சு. கல்யாண வீட்டுக்கு போகிறீங்கன்னா அப்படியே கிளம்பி போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு நீ உன் பொண்ணை வெளியில் விடுற? அதனால தான் அவள் கடைக்கு கூப்பிட்ருக்கா. அதனால தான் அடிபுடி சண்டை வந்திருக்கு. நீ ஏன் வெளியில் விட்ட? என்னது வெளியில் நின்னது ஒரு குத்தமா? ஓ சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி தானே கல்யாண வீட்டுக்கே குடும்பத்தோடு கிளம்பிட்டீங்க. அப்புறம் என்ன, நீ பண்ணுற சமையலை யாராவது வாயில் வைக்க முடியுமா? ஏய், நீ எதுக்கு இப்போ என் சமையலை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அது என்னத்துக்கு உனக்கு? அடித்தது உன் பொண்ணு, அதை பற்றி பேசாமல் ஏன் சமையலை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு நான் பிரியாணி பண்ணேன், அதை மட்டும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு சொன்னேன். என்னது நீ பிரியாணி பண்ணியா? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? அந்த முக்கு கடையில் இருக்கிற பாய் கடையில் தானே நீ வாங்கிட்டு வந்த. எனக்கு நல்லா தெரியும். நீ சும்மா கடையில் வாங்கிட்டு வந்துட்டு நீ பண்ணேன்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எனக்கு எல்லாம் தெரியும் சுந்தரி. ஏன்? ஏய் ஷைலஜா, கடையில் வாங்கினதுனாலும் நீ நல்லா சாப்பிட தானே செஞ்ச. ஏய் பிங்கி, இந்த பக்கம் தள்ளி போடி. ஐயோ என்னது இது, ஆண்டி இவ்வளோ கோவமாயிட்டாங்க. இப்போ பேசு பார்ப்போம். என்ன சொன்ன? என் சமையல் நல்லா இல்லையா? அன்னைக்கு பிரியாணியை நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டல நீனு. அடடடடா, என்ன வீட்டுக்குள்ள ஒரே சண்டை சத்தமா கிடக்கு? என்ன சுந்தரி, உன் சத்தம் அங்கே வர கேக்கு? சைலஜா என்ன பிரச்சனை? பிங்கி ஷர்மி இங்கே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னென்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அத்தை, இந்த சுந்தரி என்ன சொல்கிறான்னா நம்ம பிங்கி ஷைலஜாவை அடிச்சிட்டாலாம் பாருங்களேன். ஆனால் இவ பண்ணுற பிரியாணியை நம்ம வாயில் வைக்க முடியுமா? இந்த பேச்சு பேச வந்துட்டா. ஏய்
சண்டை போட்டது உன் பொண்ணு அடிச்சிட்டான்னு சொல்லி நீ ஏண்டி யான்னா ஒன்னா என் பிரியாணியை இழுத்துக்கிட்டு இருக்க? ஆமாண்டி, நான் பாய் கடையில் தான் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? ஐயோ, 2 பேரும் நிப்பாட்டுங்க. இந்த பிள்ளைங்க சண்டையில் நீங்கள் சண்டைய ஆரம்பிச்சு கடைசியில் இங்கே பாருங்க, அந்த பிள்ளைங்களே ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? சொல்லு. ஷைலஜா அவள் அடிச்சான்னு தானே வந்தா, நீ ஏன் பிரியாணி கதையை ஆரம்பிக்க? ஆனால் சுந்தரி, நீ பாய் கடையில் தான் பிரியாணி வாங்கினேன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆமாம் பாட்டி, எங்கள் அம்மாவுக்கு பிரியாணியே பண்ண தெரியாது, பாய் கடையில் தான் வாங்குவாங்க. ஏண்டி, உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் வந்தா நீ என்னையே காலை வாரி விடுற? பிள்ளைங்க சண்டையில் நம்ம எப்போவுமே வரக்கூடாதுமா. அந்த பிள்ளைங்களே சேர்ந்துட்டாங்கல்ல, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறதுல என்ன ஆகிட போகுது? போ, வந்ததே வந்துட்ட. அம்மா ஷைலஜா, போ எல்லாருக்கும் காஃபி டீ போட்டு எடுத்துட்டு வா, எல்லாரும் குடிப்போம். பிங்கி, ஷர்மி, சண்டை போடாம இருக்கணும், புரிஞ்சுதா? சரி பாட்டி, நாங்க இனிமேல் சண்டைலாம் போட. சுந்தரி, சாரிம்மா, நீ எதுக்கோ சண்டைக்கு வந்து நான் வேற ஏதோ சண்டை ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சாரிப்பா. இருங்க, எல்லாருக்கும் நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன், டீ குடிச்சிட்டு போகலாம். சரி, கல்யாண வீட்டுக்கு வேற போகணும், அதுக்கு முன்னாடி உன் கையில் டீ குடிச்சிட்டே போகிறேன், சரியா? நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம ஒத்துமையா இருக்கணும், சரியா? அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பை பாய்.